ஹலோ வாங்க, காடை செய்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, புதினா, தக்காளி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், எலுமிச்சம்பழம், மஞ்சள் தூள், கார மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை. வாங்க, வாணலில் 150 கிராம் இது கடலை எண்ணெய் தான் நம்ம எடுத்துருக்கோம். நீங்களும் அதேமாதிரி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுங்க. கடுகு பெருகிட்டோம். கொஞ்சம் தேவையான பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் அடுத்தது இதில் சேர்த்துக்கணும். இது பொரிஞ்ச உடனே இஞ்சி, பூண்டு விழுது நம்ம அம்மியில் தான் தட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதுவும் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அதனுடைய இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். இல்லைனா அது கடைசி வரைக்கும் அந்த பச்சை வாசனை வந்துக்கினே இருக்கும். கிரேவி முடிஞ்சிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே அந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டோன்னா அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் வதக்கி இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 கொத்து கருவேப்பிலை நம்ம இதில் போட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வடை போக அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிறோம். வதக்கி முடிஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கிறோம். காடையை நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி போட்டு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அது நல்லா குழஞ்சி வந்துடுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கி முடிச்சா இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டாச்சு. அதையும் ஒரு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் பச்சை வடை போட்டும் வதக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்ச காடை கறி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த காடை பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லேயே இருக்குங்க. நம்ம அங்கேருந்து தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்து இன்றைக்கி நம்ம சமைக்கிறோம். நம்ம ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்கோம், இந்த காடை வச்சுருக்கோம், நிறைய பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் அதுலேருந்து தான் காடையை நம்ம எடுத்துன்னு வந்து சமைக்கிறோம். இந்த காடை நல்லா ஒரு 5 நிமிஷம் இது கூட நம்ம போட்டு சேர்ந்து வதக்கினா தான் அதனுடைய வெங்காயம், தக்காளி எல்லாம் அதனோட காரம் எல்லாமே கறியிலையும் கொஞ்சம் ஏறும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 200 ml நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 100 கிராம் இதில் சேர்த்துக்கணும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா எந்த மசாலாலாம் கடையில் வாங்குறது எதுவுமே போடவே இல்லைங்க. நம்ம வீட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். நீங்களும் அதுமாரி செய்யுங்க, நல்லாயிருக்கும் காடைக்கு. இதில் சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுவும் சேர்க்க வேணாம். இது ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா லெமனை நம்ம 1.5 பழம் லெமன் எடுத்து வச்சுருந்தோம், அதை விட போகிறோம். மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்குறோம், அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம். நீங்களும் கொஞ்சம் லைட்டாக மிளகு ஜீரகத்தையும் வறுத்துக்குங்க. வறுத்து நுணுக்கி இதில் கொஞ்சம் போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக லெமன் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்க வேண்டியதாங்க.
ஹலோ வாங்க, காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு